true. ஒரு ஊரில் ஒரு அழகான குளம் இருந்துச்சா. அந்த குளத்து பக்கத்தில் ஒரு குட்டி ஆமை இருந்துச்சா. அந்த ஆமை பேரு தான் மைலோ. மைலோ ரொம்ப சமத்து பையன். மைலோக்கு புல்வெளியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை விட வானத்தில் மேகங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் மைலோக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன தெரியுமா? இருட்டு. சூரியன் மறைஞ்ச உடனே மைலோக்கு ரொம்ப பயம் வந்துடும். உடனே அவன் தன்னோட கை, கால், தலை எல்லாத்தையுமே அதோட ஓட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்குவான். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். அவன் பயப்படும் போதெல்லாம் மைலோவோட அண்ணன், இது வெறும் இரவு நேரம்தான் மைலோ, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அதே சமயம் மைலோவோட அம்மா பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் ஏசப்பா உன் கூட இருக்காரு மைலோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் மைலோக்கு இருட்டை பார்த்து பயம் போகவே இல்லை. அப்படி ஒரு நாள் நைட்டு மைலோ வழக்கம் போல பயந்து போய் தன்னோட ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தான். அப்போ மைலோக்கு புதரில இருந்து ஒரு சத்தம் கேட்டது. இதனால மைலோ இன்னும் பயந்து போயிட்டான். யார் இது அந்த புதரில் ஒளிஞ்சிருக்கிறது அப்படின்னு கேட்டான் பயத்திலேயே. அப்போ நான் தான் மைலோ, பிங்கி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மைலோ மெதுவா தன்னோட தலையை ஓட்டுக்கு வெளியே நீட்டி பார்த்தான். அப்போ ஒரு அழகான குட்டி முயல் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த முயல் குட்டி சொல்லுச்சு, என்னோட குட்டி தம்பியை காணோம், இருட்டில் காணாம போயிட்டான், என் கூட வந்து கொஞ்சம் தேடுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா மைலோக்கு இருட்டில் வெளியே போக ரொம்ப பயம். ஆனா மைலோ அவனோட அம்மா சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். உடனே அவன், ஏசப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்களை நம்பி தான் போறேன் அப்படின்னு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு பிங்கி கூட கிளம்பிட்டான். அப்போ பிங்கியும் மைலோவும் சேர்ந்து நிலாவோட வெளிச்சத்துல தொலைஞ்சு போன பிங்கியோட குட்டி தம்பியை தேடினாங்க. அவங்க மரத்துக்கு பின்னாடி, கல்லுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா தொலைஞ்சு போன அந்த குட்டி முயல் குட்டி ஒரு இலைக்கு அடியில் இருந்துச்சான். அதை பார்த்து பிங்கிக்கும் மைலோக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே பிங்கி மைலோவை ஹக் பண்ணி, நீ ரொம்ப தைரியசாலி மைலோ, என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். அப்போ மைலோ சொல்லுச்சா, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம் பிங்கி, வெளியவே வரமாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவரு தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப பயம் இருக்கோ நீங்கள் அதை ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறப்போ கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணலாமா? மை டியர் ஏசப்பா, எங்களுக்கு இருக்க எல்லா பயத்தையும் மாற்றி எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. நாங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத உணர்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஜீசஸ் லவ்ஸ் யூ.